30 லட்சத்திற்கான கடன் வழங்கப்படுகிறது. மேடைக்கு அழைக்கின்றோம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் மோல்டுகள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. ஏன்னா இந்த லோனு ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமில் எடுத்தது 50 லட்சம் ரூபா, ஒய்ஃப் பேரில் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் எடுத்தது. 20 நாளில் ப்ராசஸ் பண்ணி லோன் வந்து 30வது நாள் மிஷினே வந்துடுச்சு. இதில் மேற்கொண்டு 35 லட்ச ரூபா இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு வாரத்தில் சேங்ஷன் ஆகிடும். அடுத்த மிஷின் இந்த மாத கடைசிக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக இன்ஃபினிட்டி கிளாஸ் சர்வீசஸ் நிறுவனத்திற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக முத்ரா கடன் 2 லட்சம் வழங்கப்பட இருக்கின்றது. ஆட்டோ கிளாஸ் சுத்தப்படுத்துதல் தொழில் தொடங்குவதற்காக இன்ஃபினிட்டி கிளாஸ் சர்வீசஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பகவதி ஃபேன்சி நிறுவனத்திற்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் 35 லட்சத்திற்கான கடன் வழங்கப்படுகிறது. கவரிங் நகைகள் சில்லறை மற்றும் மொத்த விற்பனைக்கான கடன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக வழங்கப்படுகிறது. அடுத்து லக்ஷ்மி ஏஜென்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக முத்ரா திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. லக்ஷ்மி ஏஜென்சி அவர்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக முத்ரா திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பிரின்ஸ் ஃப்ரூட்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக முத்ரா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. பிரின்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. அடுத்து அகில மகளிர் சுய உதவி குழு உறுப்பினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக மகளிர் சுய உதவி கடன் சிறு தொழில் தொடங்குவதற்காக 8 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. அகிலம் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 8 லட்சம் ரூபாய்க்கான கடன் இவர்களுக்கு சிறு தொழில் தொடங்க வழங்கப்படுகிறது. அடுத்து ஜே.கே. ஃபிர்தோஸ் நிறுவன பிரதிநிதியை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக முத்ரா திட்டத்தின் கீழ் கணினி பொருட்கள் தொழில் தொடங்க 2,10,000 ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. ஃபிர்தோஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபிர்தோஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரிலையன்ஸ் ஸ்பேர் பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. அடுத்து தங்கலட்சுமி ஸ்டோர் நிறுவனத்தினை அன்போடு அழைக்கின்றோம். தங்கலட்சுமி ஸ்டோர் நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அரோரா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திற்கு கடன் வழங்கப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய்க்கான கடன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக வழங்கப்படுகிறது. பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் இந்த கடன் வழங்கப்படுகிறது. அடுத்து கண்ணகி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் இவருக்கு 50,000 ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. கண்ணகி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதயத்துல்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதயத்துல்லா அவர்களுக்கும் PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. கண்ணகி அவர்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் கடன் உதவி வழங்கப்படுகிறது. அடுத்து இதயத்துல்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கும் PM ஸ்வாநிதி திட்டத்தின் சார்பாக கடன் உதவி வழங்கப்பட இருக்கின்றது. இதயத்துல்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து ஸ்ரீதரன் மணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
இவருக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவன தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட இருக்கின்றது. ஸ்ரீதரன் மணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஸ்ரீதரன் மணி. என்னுடைய கம்பெனி பேர் அகிசா டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங், டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எங்களுடைய பல நாள் கனவு மோடிஜியோட டிஜிட்டல் இந்தியா திட்டத்தினால எங்களுக்கு டிஎல்ஐ ஸ்கீமில் நாங்கள் ஒன் ஆஃப் தி 7 ரெசிபியன்ஸ். அந்த ஸ்கீம்னால் நாங்கள் இந்தியாவில் இப்போ செமிகண்டக்டர் பண்ணுறோம். இந்த செமிகண்டக்டருக்கு மூலாதாரமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது சிடாக்கோட வேகாவோட RISC-V ப்ராசஸர். நாங்கள் இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்பட்டது. ஸோ அப்போ நாங்கள் ஐஓபியை ரீச் பண்ணோம். ஐஓபி மயிலாப்பூரை. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்களுடைய ப்ராஜெக்டை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ஃபண்டை அலோகேட் பண்ணாங்க. முக்கியமாக எங்களுடைய கனவு இன்னைக்கு நினைவானதுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் காரணம். அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் தட். ஸ்ரீதரன் மணி அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது. இவருக்கு 12 கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் தொடங்க இந்த கடன் வழங்கப்படுகிறது. அடுத்து உமையால் பிரிண்டிங் நிறுவனத்திற்கு SBI வங்கி சார்பாக கடன் வழங்கப்படுகிறது. 16,50,000 ரூபாய்க்கான கடன் உமையால் பிரிண்டிங் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இந்தியன் வங்கி தெற்கு சார்பாக தனலட்சுமி அவர்களுக்கு காப்பீட்டு பலன் வழங்கப்படுகிறது. தனலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்தியன் வங்கி சார்பாக இவருக்கு காப்பீட்டு பலன் வழங்கப்படுகிறது. தனலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து கலையரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்தியன் வங்கி சார்பாக இவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது. கலையரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து கனரா வங்கி சார்பாக ஹரிணி தேவி அவர்களுக்கு 3,20,000 ரூபாய்க்கான கடன் வழங்கப்பட இருக்கின்றது. ஹரிணி தேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து கனரா வங்கியின் சார்பாக அயோத்தியா ராமன் அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட இருக்கின்றது. அயோத்தியா ராமன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஹரிணி தேவி அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது. அயோத்தியா ராமன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இந்திய அஞ்சல் துறை சிறு சேமிப்பு திட்டம், மகிழா சேமிப்பு திட்டத்தின் மூலம் திருமதி துர்கா லட்சுமி அவர்களுக்கு ஆணை வழங்கப்படுகிறது. துர்கா லட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி சஞ்சனா ஸ்ரீ அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி ஜோதி நான்சி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மழை வருது.